ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நாம் 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் மனித நலன் மற்றும் நோய்களில் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, பன்றிக் காய்ச்சல் முதலில் 1919ஆம் ஆண்டு தொற்று நோயாக அங்கீகரிக்கப்பட்டு இன்றளவும் பருவ காலங்களில் ஏற்படும் காய்ச்சலாக அறியப்படுகிறது. H1N1 வைரஸ் மூலம் பன்றிக் காய்ச்சல் ஏற்படுகிறது. காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, குளிர், வலுவிழத்தல் மற்றும் உடல்வலி போன்ற இந்நோயின் அறிகுறிகளாகும். குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் வயதானவர்களில் ஏற்படும் கடுமையான தொற்று அபாய நிலையை ஏற்படுத்தும். இந்த கொஸ்டின் ஒரு டைம் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. பன்றிக் காய்ச்சலுக்கான வைரஸ் எதுன்னு H1N1 வைரஸ். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் நிபா வைரஸ் என்பது ஒரு சூனோடிக் வைரஸ். விலங்குகளிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடியது தான் நிபா வைரஸ் ஆகும். இது தொற்று கலந்த உணவின் மூலம் பரவுகிறது. இவ்வைரஸ் தொற்றிய மக்களிடம் அறிகுறிகளற்ற தொற்று முதல் தீவிர சுவாச நோய் மற்றும் இரைப்பை ஏற்படக்கூடிய மூளை வீக்க நோய் வரையிலான பல்வேறு நோய்கள் தோன்றுகின்றன. நெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா, மலேரியா தடுப்பூசி மலேரியாவை தடுக்க பயன்படுகிறது. 2015 வரை மலேரியாவிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி RTS மஸ்குரிக்ஸ் என்பதாகும். குறைந்த திறனுள்ள 26-50% தான். இம்மருந்து 4 முறை உட்செலுத்தப்படுகிறது. இது குறைந்த திறனை உடையதால் உலக சுகாதார நிறுவனமானது 6 முதல் 12 வார வயதுள்ள குழந்தைகளுக்கு இதை RTS தடுப்பூசி பயன்படுத்த பரிந்துரைப்பது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, எலும்பு மஜ்ஜையில் இரத்த செல்கள் உருவாகும் செயல்முறைகள் ஹீமட்டோபயாசிஸ் என அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, அடினாய்டுகள் என்பது வாயினுடைய கூரை பகுதியில் மென் அன்னத்துக்கு பின்னால் நுகர்ச்சி உறுப்பு தொண்டையுடன் சேருமிடத்தில் அமைந்துள்ள சுரப்பியாகும். அடினாய்டுகள் எதிர்ப்பொருட்களை உற்பத்தி செய்து தொற்றுக்கு எதிரான செயலுக்கு உதவி புரிகின்றன. பொதுவாக இவை விடலை பருவத்தின் போது சுருங்கத் தொடங்கி முதிர்காலத்தில் மறைந்து விடுகின்றன. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, முதன்மை திசு பொருத்த எதிர்ப்பொருள் தூண்டிகள் என்பவை செல்களின் புறப்பரப்பில் காணப்படும் எதிர்ப்பொருள் தூண்டிகளாகும். இவை தடைக்காப்பு துலக்கங்களை தூண்டுவதன் விளைவாக ஒரே இன உயிர்களிடையே மாற்றப்படும் உறுப்புகள் நிராகரிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, எதிர்ப்பொருள் உருவாக்கும் திறன் என்பது ஒரு எதிர்ப்பொருள் தூண்டி ஒரு குறிப்பிட்ட தடைக்காப்பு துலங்களால் உருவான எதிர்ப்பொருளுடன் வினைபுரிய அனுமதிக்கும் பண்பாகும். உங்களுக்கு தெரியுமா, தடுப்பு மருந்துகளை நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுத்தும் முறை தடுப்பு மருந்து சிகிச்சை எனப்படுது. டாக்டர் எட்வர்ட் ஜென்னர் தான் 1796இல் பெரியம்மை நோய்க்கான தடுப்பு மருந்தை முதலில் தயாரித்தார். போலியோ தடுப்பு மருந்தை நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பு மருந்து, கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பு மருந்து, அதுதான் பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. போலியோ தடுப்பு மருந்தை டாக்டர் ஜோனந்த் சால்க் என்பவர் தயாரித்தார். போலியோ தடுப்பு மருந்தை டாக்டர் ஜோனந்த் சால்க் என்பவர் தயாரித்தார். வாய்வழி எடுத்துக்கொள்ளக்கூடிய வீரியம் இழந்த உயிருள்ள போலியோ தடுப்பு மருந்து டாக்டர் ஆல்பர்ட் சாபின் என்பவர் தயாரித்தார். லூயிஸ் பாஸ்டர் 1885 வெறிநாய்க்கடி, ஆந்த்ராக்ஸ் மற்றும் காலரா நோய்க்கான தடுப்பு மருந்துகளை கண்டுபிடித்தார். BCG தடுப்பு மருந்து கால்மெட் மற்றும் குயரின் ஆகியோரின் காசநோய்க்கு எதிரான 1908ஆம் ஆண்டு பிரான்சில் தயாரிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு அலகு 3 8வது பாடம் மனித நலனின் நுண்ணுயிரிகள். இதில் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ப்ரிபயோட்டிக் இவை நார்ச்சத்துள்ள உணவில் உள்ள கூட்டுப் பொருட்கள் ஆகும். நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியையும் செயல்திறனையும் இவை தூண்டுகின்றன. ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது இவை பயன் தரும் நுண்ணுயிரிகள் ஆகும். இவற்றை உண்ணும்போது குடல்வாழ் நுண்ணுயிரிகள் விருத்தி அடைவதால் அல்லது புதுப்பிக்கப்படுவதால் பல உடல் நலன் சார்ந்த நன்மைகள் ஏற்படுகின்றன. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா,
பெனிசிலின் மருந்தை பயன்படுத்துவதில் உள்ள பெரிய இடர் உணர்மை, குமட்டல், வாந்தி, அரிப்புகள், மூச்சு திணறல் மற்றும் இறுதியில் இரத்த நாள அழிவுகள் போன்றவை ஏற்படுகின்றன. ஒவ்வாமையை பரிசோதனை செய்வதற்காக மருத்துவர் நோயாளியின் முன்கையில் சிறிய ஊசியால் சிறிதளவு வீரியம் குறைந்த மருந்தை செலுத்துவார். நோய்க்கு மருந்து ஒத்துக்கொள்ளவில்லை எனில் மருந்து செலுத்திய இடத்தில் சிவப்பு அரிப்பு ஏற்படும். நோயாளிக்கு மருந்து செல்வதற்கு முன் முக்கியமாக செய்து கொள்ள வேண்டிய சோதனை இதுதான். நெக்ஸ்ட்டு, பாஸ்டியர் விளைவு என்பது நொதித்தல் நிகழ்வின் மீது ஆக்சிஜன் ஏற்படுத்தும் தடையின் விளைவாகும். நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10ஆம் நாள் உலக உயிரிய எரிபொருள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மரபு சார்ந்த புதுப்பிக்க இயலாத புதைப்படிவ எரிபொருள்களுக்கு மாற்றாக புதுப்பிக்கக்கூடிய உயிரி எரிபொருளின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாள் உயிர் எரிபொருள் துறையில் அரசு எடுக்கும் பல்வேறு முயற்சிகளை முன்னிலைப்படுத்துகிறது. எதுனா ஆகஸ்ட் 10 ஒவ்வொரு ஆண்டும் உலக உயிரி எரிபொருள் தினமாக கடைபிடிக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு, மனித பாக்டீரியா நோய்கள், நோய் காரணி, நோய் தொற்றும் பகுதி, பரவும் முறை, அறிகுறிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜில்லோசிஸ், அது ஜில்லோசிற்றினம் நோய் காரணி. நோய் தொற்று பகுதி குடல். மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் நேரடியாக வாய் மலம் வழி பரவும் முறை. அறிகுறிகள் வயிற்றுவலி, நீரிழப்பு, மலக்கழிவின் இரத்தம் மற்றும் கோலை காணப்படுதல். செகண்டு, பூபோனிக் பிளேக்கு, இது எர்ஷீனியா பெஸ்டிஸ், நிணநீர் முடிச்சுகள், நோய் கடத்தி, தெள்ளுப்பூச்சி, காய்ச்சல், தலைவலி, வீங்கிய நிணநீர் முடிச்சுக்கள், அறிகுறிகள். தேர்டு, டிப்தீரியா, இது கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா நோய் காரணி. நோய் தொற்று குரல் வளை, தோல், சுவாசம் மற்றும் இனப்பெருக்க பாதை. நீர் திவலைகள் வழி தொற்று, காய்ச்சல், தொண்டவலி, கரகரப்பான தொண்டை மற்றும் சுவாசித்தல் இடர்பாடு இதனுடைய அறிகுறிகள். ஃபோர்த்து காலரா, இது நோய் காரணி, விப்ரியோ காலரா. நோய் தொற்று குடல். பரவும் முறை மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர், மலக்கழிவு வாய் வழியாக. கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் நீரிழப்பு ஏற்படும். ஃபிஃப்த்து, டெட்டனஸ், இது கிளாஸ்ட்ரீடியம் டெட்டனி, இழுப்பு, காயத்தின் வழியாக தொற்றுதல் வர்றது. தாடை தசைகள் விரைத்தல், மிக இதய துடிப்பு, முகம் மற்றும் தாடை தசை இழுப்பு தான் இதனுடைய அறிகுறிகள். சிக்ஸ்த்து, டைஃபாய்டு சால்மோனெல்லா டைஃபி நோய் காரணி. தொற்றும் பகுதி குடல். பரவும் முறை மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் வழியாக. இது தலைவலி, அசௌகரியமான வயிறு, காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு தான் இதனுடைய அறிகுறிகள். செவன்த்து, நிமோனியா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா, நுரையீரல் தொற்றும் பகுதி, நீர்த்திவளைகள் வழி தொற்று, காய்ச்சல், இருமல், கூடிய சுவாசம், பழுப்பு நிற சளியெல்லாம் இதனுடைய அறிகுறிகளாக இருக்குது. எய்த்து, காச நோய், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் தான் நோய் காரணி. தொற்றும் பகுதி நுரையீரல். நீர்த்திவளைகள் வழி தொற்று, அப்புறம் மூக்கில் வழியாக அடர்கோலை வெளியேற்றல் தான் இந்த நோய்களுடைய அறிகுறி. நெக்ஸ்ட், மனித வைரஸ் நோய்கள். இதுக்கு முன்னாடி மனித பாக்டீரியா நோய்கள் பார்த்தோம். இது மனித வைரஸ் நோய்கள். ஃபஸ்ட்டு சாதாரண சளி தான், அது தடிமல் நோய் காரணி. இதே மாதிரி நோய் தொற்று பகுதி, பரவும் முறை, அறிகுறிகள் கொடுத்துருக்காங்க. சாதாரண சளி ஃபஸ்ட்டு, இது ரைனோ வைரஸ்கள் நோய் காரணி. சுவாசப்பாதை தொற்றுப்பகுதி, நீர் திவலைகள், மூக்கடைப்பு மற்றும் கோலை வெளியேற்றம், தொண்டை வலி, இருமல் மற்றும் தலைவலி தான் இதனுடைய அறிகுறி. செகண்டு, புட்டாலம்மை, பொண்ணுக்கு வீங்கின்னு அதை சொல்கிறோம். மம்ஸ் வைரஸ் தான் இது. ஆர்என்ஏ வைரஸ்ஸு, பாராமிக்சோ வைரஸ் தான் நோய் காரணிகளாக இருக்குது. நோய் தொற்றும் பகுதி, உமிழ்நீர் சுரப்பி, உமிழ்நீர் மற்றும் நீர் திவலைகள், மேலெண்ண சுரப்பியில் வீக்கம் ஏற்படுது தான் இதனுடைய அறிகுறிகள். தேர்டு, தட்டம்மை, ரூபல்லா வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ், பாராமிக்சோ வைரஸ் தான் இது நோய் காரணிகளாக இருக்குது. நோய் தொற்றும் பகுதி, தோல் மற்றும் சுவாச பகுதி. பரவும் முறை நீர்த்திவளைகள் தான். கரகரப்பான தொண்டை, மூக்கோளுகள், இருமல், காய்ச்சல் மற்றும் தோல், கழுத்து, காதுகளில் ஏற்படும் சிவப்பு நிற தடிப்புகள்,
இதெல்லாம் தட்டம்மையுடைய அறிகுறிகளாக இருக்குது. 4th கல்லீரல் அலர்ஜி. இது வந்து ஹைப்பாடைட்டிஸ் பி வைரஸ் தான் நோய் காரணி. தொற்றும் பகுதி வந்து கல்லீரல். பெட்ரோல் வரி இரத்த பரிமாற்றம். இது வந்து கல்லீரல் சிதைவு, மஞ்சள் காமாலை, குமட்டல், மஞ்சள் நிற கண்கள், காய்ச்சல் மற்றும் வயிற்று வலி தான் இதனுடைய அறிகுறியாக இருக்குது. 5th வந்து சின்னம்மை. இது வேரிசெல்லா ஜோஸ்டர் தான் இந்த வைரஸ்ஸு. டிஎன்ஏ வைரஸ் தான். சுவாசப்பாதை, தோல் மற்றும் நரம்பு மண்டலம் தொற்றும் பகுதி. பரவும் முறை நீர்த்திவளைகள் மற்றும் நேரடி தொடர்பு. லேசான காய்ச்சல், தோல் அரிப்பு, தோல் தடிப்பு, கொப்பளம் இதெல்லாம் வந்து இதனுடைய அறிகுறியாக இருக்குது. 6th இளம்பிள்ளை வாதம். இது வந்து போலியோ வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ் தான் நோய் காரணி. குடல் மூளை தண்டுவடம் நோய் தொற்று பகுதி. நீர்த்திவளைகள், வாய்வழி பழத்தொற்று, காய்ச்சல், தசை விரைப்பு, வலுவிழத்தல், பக்கவாதம் மற்றும் சுவாச கோளாறுகள் தான் இதனுடைய அறிகுறிகளாக இருக்குது. 7th டெங்கு காய்ச்சல். டெங்கு வைரஸ், பிளேவி வைரஸ் அல்லது 1லேருந்து 4 வைரஸ் தான் இதுதான் வந்து நோய் காரணி. டெங்கு வைரஸ் தான். நோய் மற்றும் இரத்தம். நோய் கடத்தியான ஏடிஎஸ் ஏஜிப்டி கொசுக்கள். திடீரென தோன்றும் காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டு வலி தான் இதனுடைய அறிகுறிகள். நெக்ஸ்ட்டு சிக்கன் குனியா. இது வந்து என்னென்னா ஆல்ஃபா வைரஸ், டோஹா வைரஸ் தான் இதனுடைய நோய் காரணியாக இருக்குது சிக்கன் குனியாவுக்கு. நரம்பு மண்டலம் தான் தொற்றும் பகுதி. பரவும் முறை வந்து நோய் கடத்தியான ஏடிஎஸ் ஏஜிப்டி கொசுக்கள் மூலமாக தான் இது பரகுது. காய்ச்சல், மூட்டு வலி, தலைவலி, மூட்டுகளின் வீக்கம் தான் இதனுடைய அறிகுறிகளாக இருக்குது. ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே அட்டவணையில் மலேரியாவின் வகைகள் கொடுத்துருக்காங்க. மலேரியா வகையில் இதில் 4 கொடுத்துருக்காங்க. நோய் காரணி கொடுத்துருக்காங்க. சிவப்பணு சுழற்சியின் காலம் கொடுத்துருக்காங்க. டெர்ஷியன், தீங்கற்ற டெர்ஷியன், வைவாக்ஸ் மலேரியா. இது வந்து பி வைவாக்ஸ் தான் நோய் காரணி. 48 மணி நேரம். குவார்டன் மலேரியா. இது வந்து பி மலேரியா நோய் காரணி. 72 மணி நேரம். 3rd மிதமான டெர்ஷியன் மலேரியா. இது வந்து பி ஓவெல் நோய் காரணி. 42 மணி நேரம். சிவப்பணு சுழற்சியின் காலம்தான் இதெல்லாம். வீரியமிக்க டெர்ஷியன் அல்லது குவாடிடியன் மலேரியா. இது வந்து பி பால்சிபாரம். இதுதான் நோய் காரணி. பி பால்சிபாரம் நோய் காரணி வழியாக பரவும் மலேரியா வந்து வீரியமிக்க டெர்ஷியன் அல்லது குவாடிடியன் மலேரியா. இது 36லேருந்து 48 மணி நேரம் தான் சிவப்பணு சுழற்சியின் காலமாக இருக்குது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு சின்ன பாக்ஸில் நிபா வைரஸை பற்றி கொடுத்துருக்காங்க. நிபா வைரஸ் என்பது ஒரு சூடோனிக் வைரஸ் ஆகும். இது விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவக்கூடியதாக இருக்குது இந்த நிபா வைரஸ். இது தொற்று கலந்த உணவின் மூலம் பரவுகிறது. இவ்வைரஸ் தொற்றிய மக்களிடம் அறிகுறிகளற்ற தொற்று முதல் தீவிர சுவாச நோய் மற்றும் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மூளை வீக்க நோய் வரையிலான பல்வேறு நோய்கள் இது தோன்றுகிறது. நிபா வைரஸ் இது வந்து விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய வைரஸ். ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு பாடம் 2 மனித இனப்பெருக்கம் 12th புக்கில் தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த புக்கில் இருக்க மனித இனப்பெருக்கம் இந்த லெசனில் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா மனித உடலில் உள்ள வலுவான தசைகளில் பெண்ணின் உடலில் உள்ள கருப்பை தசையும் ஒன்றாகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா மனித செல்களில் மிகச்சிறிய விந்து செல்களாகும், மிகச்சிறியது விந்து செல்களாகும், மிகப்பெரியது அண்ட செல்களாகும். இங்கே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா இதில் வந்து பிறக்கும் போது லட்சக்கணக்கான அண்ட செல்களை அண்டத்தில் கொண்டு பிறக்கும் பெண்ணின் உடலிலிருந்து மாதவிடாய் நிறைவு வரை வெறும் 300 முதல் 400 அண்ட செல்கள் மட்டுமே விடுவிக்கப்படுகிறது. அதே சமயம் ஆண்கள் தங்களது வாழ்நாளில் 500 பில்லியனுக்கு அதிகமான விந்தணுக்களை உற்பத்தி செய்கின்றனர். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா பெண்களின் கருப்பை பொதுவாக 3 அங்குல நீளமும் 2 அங்குல அகலமும் கொண்டது. ஆனால் கர்ப்ப காலத்தில் இக்கருப்பையின் அளவு 20 மடங்கு பெரிதாகிறது. நெக்ஸ்ட் இந்த பேஜில் சின்னதாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 1 வாரம் தான் தாய்ப்பால் ஊட்டும் வாரம். உலக தாய்ப்பால் ஊட்டும் செயல் கூட்டமைப்பு, உலக சுகாதார நிறுவனம்,
WHO மற்றும் யூனிசெஃப் போன்ற நிறுவனங்கள் முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. மேலும் தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் வரை குழந்தைகள் கூடுதலாக தாய்ப்பால் ஊட்டி தங்கள் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்கணும். புதிய தாய்மார்கள் ஊக்குவிக்கப்படுறாங்க. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் மஞ்சள் காமாலை, நிமோனியா, காலரா போன்ற நோய்களையும் உயிரை கொள்ளும் உடல்நல சிக்கல்களையும் இதன் மூலம் தடுக்கலாம். தாய்ப்பால் வங்கி மற்றும் பேருந்து நிலையங்களில் தாய்ப்பால் ஊட்டும் அறை போன்ற திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தான் நடத்தப்படுகிறது. உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரம் ஆகஸ்ட் முதல் வாரம். இதனால் உலக சுகாதார நிறுவனம் WHO-வும் யூனிசெஃப் போன்ற நிறுவனங்கள் தான் முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. ஸ்டூடெண்ட், இந்த 3 லெசனுடைய உங்களுக்கு தெரியுமா முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த முக்கியமான இந்த TNPSCக்கு தேவையான சிலபஸ் தான். இந்த 3 லெசனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.